ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். ஆக்சுவலி இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு மூட்லேயே இல்லை. காலிலேருந்து ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒரே அப்செட். இந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் பேசணுமா அப்படின்ற மாதிரி ஒரு லோவான ஒரு மூடில் தான் இருந்தேன். பட் தென் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம எப்பவும் பண்ணுற விஷயத்த பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால தான் சரி ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே செல்ஃப் டாக் கொடுத்து பூஸ்ட் பண்ணிவிட்டு இதோ இன்றைக்கி எபிசோட ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். இந்த பாட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சீசனில் மட்டும்தான் நான் என்ன பேசலான்னு யோசித்து கண்டென்ட்டை தேடி ரிசர்ச் பண்ணி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மனசுக்கு தோன்றதை அந்தந்த வாரம் என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், ரிலேட் பண்ண முடிஞ்ச விஷயங்கள், அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ இட் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஸோ வெல் ஸோ ஃபார். என்னோடய குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நிறையாவே இன்புட் கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பட் என்னென்னா, பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பித்த டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் கேட்ட ஒரு பாட்காஸ்ட் ஆர்ஜே பாலாஜியோட தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னது 4 நாள் முறுக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை கூட ஏதோ இஷ்யூ இல்லை, அது பச்சை சட்டையாக மாறிச்சு. அது ரெண்டுத்துலேயுமே ஃபுல்லாக எல்லா எபிசோடையுமே நான் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் ரொம்பவே ரிலேட் ஆச்சு. அதில் ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு விஷயம் ஐடென்டிஃபைங் ஹூ ஆர் ஆர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் ஹசில் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஒரு பொசிஷன் வரணுன்றதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்காமல் இப்போலாம் நீங்கள் கூட பேசுகிறதே இல்லை, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, யூ ஆர் நாட் அ குட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி கில்ட் ட்ரிப் பண்ணுறவங்களா ட்ரூ ஃப்ரெண்டு? சின்ன வயசில் ஆர் மேபி யூஜி படிக்கிற வயசு வரைக்கும் அந்த மாதிரி யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அச்சோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்ககிட்ட இல்லை, இதனால தான் நான் அவங்ககிட்ட பேசலை அப்படின்றத சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒரு எஃபர்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எந்த ஃப்ரெண்ட்ஷிப் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கோ, நம்ம போய் அச்சோ இவங்க வேறு பேசலாம் கோச்சுப்பாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்மளை அவங்களே ஜென்யூனாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு ஆக்சுவல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்ல. பட் அவங்க என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் ஆன ஒரு ஆளுங்க. அவ்வளோ மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இருக்கணும்னா நம்ம லைஃப்பில் எல்லாம் ஆல்ரெடி இன் பிளேஸில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் நம்மளே ஒரு க்ரோயிங் ஃபேஸில் இருக்கோன்றப்போ நம்மளோட கெரியரை செட் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸில் இருக்கோம். அப்படின்றப்போ அந்த ட்ரான்சிஷனுக்கு நடுவில் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணணும், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மென்டல் ப்ரெஷர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையா? சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணுறதை புரிஞ்சுக்காமல் அந்த கேட்குற சைட்லேயும் இருந்திருப்போம். சில சமயம் நம்மளோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை இப்படி கேட்கவும் செஞ்சுருப்பாங்க. அதான் சண்டை போடுறது, நம்ம அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லி சண்டை போடுறது, ஆர் நம்ம அவங்களோட பர்த்டே மறந்துட்டோன்னு சொல்லி சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. ஓகே, சண்டை போடுறது இஸ் நேச்சுரல், இதனால தான் என்னால் பேச முடியல, திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் த்ரூ அப்படின்னு சொல்லி எப்போது நம்ம கேப் கிடைக்கிற ஒரு டைமில் நம்ம அதை சொல்லும் போது அது புரிஞ்சுக்கிற நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா ஓகே. அதை புரிஞ்சுக்காமல் அவங்க இன்னமும் நம்மளை கில்ட் ட்ரிப் பண்ணுறதோ இல்லை நீ இனிமேல் என் கூட இப்படி பேசணும் அப்படி பேசணும் டிமாண்ட் பண்ணுறதோ பண்ணாங்கன்னா அது நமக்கே ஒரு இமோஷ்னலி ட்ரெயினிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். அதே போல் யாரெல்லாம் நம்மளோட சக்ஸஸ்க்கு ஜென்யூனாகவே சந்தோஷப்படுறாங்க, யார் அதை கேட்டு காண்டாகிறாங்கன்றதும் நம்ம நோட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம க்ரோ ஆகிறதுல அவங்களும் சந்தோஷப்படுறவங்களா இருந்தால் இட் வில் பி மோர் ஹெல்த்தி ஃபார் அஸ் டு த்ரைவ் இன் சச் அன் என்வாயன்மெண்ட். ஆனால் இதுவே நீ இது பண்ணிட்டியா, நான் இன்னும் இது கூட பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் புல் டவுன் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா நமக்கு அதுவுமே இமோஷ்னலி ட்ரெயினிங்காக இருக்கும். நமக்கு அது அந்த டைமில் ரியலைஸ் ஆகலைனாலும் அதனால நமக்கு என்ன சொல்கிறது, தேவையில்லாத அடிஷ்னல் ப்ரெஷர் பேக்ரவுண்டில் பில்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ நம்ம நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்ம லைஃப் பார்த்து இப்படி போயிட்டுருக்கோம், இதை யாராவது குறை சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா இட்ஸ் ஃபைன். இது நம்மளை மென்டலி அஃபெக்ட் பண்ணாது. பட் நம்மளே ஒரு நீட் ஆஃப் எமோஷ்னல் சப்போர்ட் பிளேஸில் இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டும் நம்மளை இப்படி பேசினாங்க இல்லை கில்ட் ட்ரிப் பண்ணாங்க அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு எமோஷ்னல் பேர்டனாக மாறிடும். அதுக்காக அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுற யார் கூடமே பேசக்கூடாது, யாருமே முக்கியம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸே முக்கியம் கிடையாது, உங்கள் வேலையை பாருங்கள், லைஃப்பை பாருங்கள் அப்படி சொல்ல. அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு பாயிண்டில் ஓகே நம்ம சக்சீட் ஆகிற இடத்த திரும்பி பார்த்தா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியும் இருக்க சொல்லலை. பட்
நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் நம்மளை புரிஞ்சு நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சுச்சுவேஷனையும் நம்ம அதே மாதிரி புரிஞ்சு சப்போர்ட்டிவாக அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே 50-50 இருக்காது. சம்டைம்ஸ் அவங்க இமோஷ்னலி லோவாக இருக்க பாயிண்டில் நம்ம ஒரு 80 அவங்க ஒரு 20 கொடுக்குற மாதிரியும், நம்ம லோவாக இருக்க டைமில் அவங்க 80 நம்ம 20 கொடுக்குற மாதிரியும், ஆர் நம்மளோட இமோஷ்னல் நீட்ஸை பொறுத்து அந்த ரிலேஷன்ஷிப்போட டைனமிக்ஸ் எப்படி மாறுமோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதே மாதிரி தான். கிவ் அண்ட் டேக் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே உண்டு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு விஷயமாகவும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாகவும் மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ யாரையுமே வந்து ஒரு பேர்டன்டாக ஃபீல் பண்ண வைக்காமல், ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காமல், ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம கையில், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதை தாண்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயோ இல்லை நம்மளால் இன்னொருத்தங்க கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காமல் சப்போர்ட்டிவாக நடந்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதே போல் யார் நம்மளை பற்றி என்ன பேசினாலும் நம்ம மேலே எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் அந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியும். இப்போ இன்னொருத்தங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் மேலேயும் நம்மளோட கேரக்டர் மேலேயும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோமோ அப்போது தான் வந்து நம்மளால் அதனால அஃபெண்ட் ஆகாமல் இருக்க முடியும். எல்லோரும் நம்மளை பற்றி சொல்கிற எல்லாத்துக்கும் நம்ம அஃபெண்ட் ஆகி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு தான் தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தான் யோசித்து முடிவெடுக்கணும். பிக் யுவர் பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எந்த இடத்துல இப்போ தேவையே இல்லாத ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எனர்ஜி வேஸ்ட் பண்ணோன்னா அது நமக்கு தான் நஷ்டம். ஸோ எந்த சண்டையில் வந்து நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் we don't have a lot of energy right now. பிகாஸ் அதான் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது யோசிக்கிறதுக்கு. அதில் இதையும் ஒரு பிரச்சனைன்னு தூக்கி நம்மளே தேவையில்லாமல் நம்ம தலை மேலே போட்டுக்கூடாது. ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, பி கைண்ட் டு ஈச் அதர். அதுக்கு முன்னாடி பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு நம்மளோட வெல்பீயிங்கை தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதை தாண்டி தான் மற்ற எல்லாமே. அதுக்காக மற்றவங்களை வேல்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கான எஃபர்ட்டும் போடணும். பட் எங்கே எவ்வளோ எஃபர்ட் போடணுன்றதில் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு இமோஷ்னலி ரொம்ப ட்ரெயினிங்காக இருக்குது அப்படின்னா அப்போ இட்ஸ் டைம் டு ரீஅசஸ். நிஜமாகவே இந்த பர்சன் நம்மளை வேல்யூ பண்ணுறாங்களா, நம்ம அந்த பர்சனை வேல்யூ பண்ணுறோமா, இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து அதை ரீஅசஸ் பண்ணோன்னா அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான் சொல்ல வரேன். இது வந்து ஒழுங்காக கன்வே பண்ணனா இல்லையான்ட்டு எனக்கு தெரில. உங்களுக்கு நான் சொன்னது புரிய வந்துச்சா இல்லையா, இல்லை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். See you next week. Until then, tata, bye bye.